ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்ஜிலிங்கோட 23வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஊகா சிங்கியை பார்த்து என் காயம்லாம் ஒரு மேட்ரே இல்ல, கொஞ்சமா ஐஸ் எடுத்து வச்சா எல்லாமே சரியா போயிடும், நீ அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். ஊகா வெளியே போய் நின்று தனியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சிங்கிக்கும் தெரியுது ஊகாக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவ அமைதியா அப்படி இருந்துட்டு இருக்கா. எங்க பாட்டி கிட்ட தண்ணி எல்லாம் குடிக்கிறது குடுக்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அம்மா இங்க பாருங்க, உங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெட்ல எலக்ட்ரிக் ஹீட்டர் வேற வச்சிருக்கேன், அது உங்களுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கன்னு ஊகாவோட அம்மா ஃப்ரெண்டு சொல்ல இன்னொரு ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. செருப்பு கொண்டு வந்திருக்கேன், டவல் கொண்டு வந்திருக்கேன், குளிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கும், யாரும் யூஸ் பண்ணாதது புதுசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்களை குளிக்கிற வேலைய நான் பாத்துக்கிறேன். அம்மா வாங்க போலான்னு ஊகாவோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. நான் போய் ஹாட் வாட்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இன்னொருத்தவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஊகாவோட அம்மாவை பாக்கிறதுக்கே பாட்டி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. ஊகா அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லாம நேரா உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு குளிப்பாட்டிட்டு பாட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பாட்டி அப்பயும் ஒரு பதட்டத்தோடயே இருக்காங்க. ஊகா அம்மா கடுப்பா இருக்கத பாத்துட்டு, இல்லம்மா தப்பா எதுவும் எடுத்துக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்க, என் கால் திடீர்னு மரத்து போயிருச்சுமா, என்னால ஒண்ணும் பண்ண முடியலமா அப்படின்னு சொல்ல, நீங்களும் ரொம்ப அழுத்துக்காரங்க, ஊகா மாதிரியே என்ன மாதிரி இருந்து பழகுங்களேன் வாழ்க்கையில. பசிக்குதுன்னா நேரா போய் சாப்பிடுங்க, டயர்டா இருந்ததுன்னா நல்லா படுத்து தூங்குங்க, அதை விட்டுட்டு மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் புதைச்சு புதைச்சு வச்சுட்டு எல்லாரும் என்ன பாடா படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஊகாவோட அம்மா கத்திட்டு இருக்காங்க. பாட்டி கண்ணுல இருந்து கண்ணீரா வந்துட்டு இருக்கு. என் மேல கோவப்படாதமா அப்படின்னு அவங்க சொல்ல, கோவப்படல, உங்களை பாக்குறதுக்கே எனக்கு பாவமா இருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் என்ன உங்களை விட்டுட்டு போக போறேனா அப்படின்னு சொல்ல, ஆமா நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீயும் ஊகாவும் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் எப்பயோ இறந்து போயிருப்பேன், என்ன பாத்துக்கிறதே நீங்க தானே, நீ வந்து என்ன மாமியார் மாதிரி ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல, சொந்த அம்மா மாதிரி தானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஊகாவோட அப்பாவோட அம்மா தான் அந்த பாட்டி போல. ஊகாவோட அம்மா யார் சொன்னது, நீங்க என்னோட அம்மா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன் எங்கேயும், உங்க கூடவே தான் இருப்பேன்னு சொல்ல, நீ வந்துட்டு என் பொண்ணுதான், எனக்கு பையனே இல்ல, அப்படி ஒண்ணு இருந்ததையே மறந்துட்டேன், நான் ஒன்னும் வேஸ்ட் இல்ல, இங்க பாரு இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு நான் எடுத்துட்டு வந்துட்டேன் பாரு, அந்த பதட்டத்திலையும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல காசு இருக்குல்ல, இதை வச்சு நம்ம கொஞ்சம் சமாளிக்க முடியும்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என் அக்கௌண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 இருந்துச்சுல, போட்டு வச்சல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா ஊகாவோட அம்மா. ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டியோட துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு காய போடும் போது ஊகா போன் பண்றான். பாட்டிக்கும் உங்களுக்கும் ஓகேவா அப்படின்னு கேக்குறான். நாங்க ஓகேடா, நீயும் சிங்கியும் ஓகே தானேன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஊகா பாத்துட்டு இருக்கான். நான் பாட்டிக்கு உங்களுக்கு தேவையான பேசிக் ட்ரெஸ் எல்லாம் மட்டும் வாங்கிட்டு வந்து தரமான்னு சொல்ல, நியூ இயர்ல எங்க போய் வாங்க போற, பாட்டிக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்டாங்க, அதை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல, நீ நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு காலைல பாக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா போனை கட் பண்றாங்க. ஊகாவோட அம்மா இன்னைக்கு வெளியே போய் நின்னுட்டு இருக்க. அந்த வீட்டுல இருக்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உனக்காக கொஞ்சம் மோமோ சுட சுட சுட்டேன் சாப்பிடுன்னு கொடுக்க, என்னால சாப்பிட முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க, அதே மாதிரி மோமோ பண்ணி பிளேட் ஃபுல்லா எடுத்துட்டு, கொஞ்சமாவது சாப்பிடண்டி, இல்ல சாப்பிட பிடிக்கலனா எங்க கிட்டயாவது பேசண்டி அப்படின்னு சொல்ல, இல்ல இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்கணும், நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, உன் மேல எந்த தப்பும் கிடையாது, அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, இந்த டிரால கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 மீதி பணம் இருந்தது, அந்த பணத்தை வச்சு ஊகாக்கு சிங்கிக்கலாம் காலேஜ் போகும்போது காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்ப அந்த பணம்லாம் எரிஞ்சு போச்சு, என்னால பிள்ளைங்க படிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன், என் வீடு போயிருச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க அம்மா அழ ஆரம்பிக்க, ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடி, உயிரோட இருக்கிற வரைய எல்லாத்தையும் மறுபடியும் உருவாக்கலாம், நீங்க 4 பேரும் பத்திரமா உயிரோட இருக்கீங்கல்ல, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம், உனக்கு நாங்க இருக்கோம், உனக்கு வீடு இல்லாம என்னைக்கும் போகாதுன்னா உயிரோட இருக்க வரைய, புரியுதா, சாப்பாடு என்னால போட முடியும், எங்களுக்கு நியூ இயர்க்கு காசு கொடுத்தல, அந்த காசை நீ முதல்ல வச்சுக்கோன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை கொடுத்துடுறாங்க. ஊகாவோட அம்மா பாத்துட்டு, நல்ல வேலை எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுட்டே இருக்காங்க. வேக வேகமா 2 பேர் பண்ண மோமோவையும் கொண்டு வந்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஊகா அடுத்த நாள் குட்டியா அதாவது பக்கத்துல வீடு கிடைக்குதான்னு பாக்குறான். அதுக்குள்ள ஊகா போன் ரிப்பேர் பண்ணுவான்ல, அந்த கடையில இருந்து பையன் போன் பண்ணிட்டு, பாட்டிக்கு ஒரு வீல் சேர் ஒண்ணு புடிச்சிட்டேன், நானே வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். போயிட்டு அடுத்து என்ன வாங்குறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வரும்போதே அவங்க எரிஞ்சு போன அந்த வீட்டுக்கு வந்துடுறான். இதை பார்த்துட்டு ஊகாக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே மனசு இல்ல. நேரா சோகமா கிளம்பி உள்ள போறான். கடை அப்படியே ஃபுல்லா எரிஞ்சு கிடக்கு. ஒரு சேர் விடாம, இவங்க ஃபேமிலி போட்டோ விடாம அத்தனை எரிஞ்சு போயிருக்கு. ஃபுல்லா கடையவே கிரியேட் பண்ணும்னா புதுசா அத்தனையும் ஒண்ணு விடாம பில்டப் பண்ணாதான். அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டே ரூம்குள்ள போறான். கஷ்டப்பட்டு இப்பதானே பாட்டிக்கு ஒரு புது வீல் சேர் வாங்கினா, ரொம்ப ஹைடெக்கா. அந்த வீல் சேர் எரிஞ்சு வெறும் கூடு மட்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஊகாவால இதுக்கு மேல கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் பாட்டுக்கு அங்கே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். முதுகை யாரோ ஒரு கை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஊகா அமைதியா அவன் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்கும் போதே சிங்கி தான் பின்னாடி நிக்கிறா.
முதுக தட்டி கொடுத்துட்டு அப்படியே பின்னால இருந்து ஊகாவை கட்டி புடிச்சிட்டு அழாதுறான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்கா. ஊகா கொஞ்ச நேரம் அழுவுறவன் சிங்கியை திரும்பி பாக்குறான். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்க, இல்லடா எல்லாமே சரியாயிரும்டா, அதெல்லாம் பத்தி கவலைப்படாத அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஊகா வேகமா அவன் மேல சாஞ்சிட்டு அவளை கட்டி புடிச்சிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். ஏன் இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி அவனுக்கு தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துறா. எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும்னு. அழுது முடிச்சிட்டு ஊகா வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கா. சிங்கியும் கூட வந்துட்டு இருக்கா. உனக்கே கையிலேயே கிஃப்டையாவது கொடுத்துருக்கலாம், அதை பாத்திருப்ப. உன் பில்லோ கீழே வச்சுட்டு இருந்தேன், காலை முதல் வேலையா நீ பாக்கணும்னு ஒரு குட்டி கீ செயின்ரா அப்படின்னு சொல்ல, ஊகா மின்னல் வேகத்துல அவன் ரூம்குள்ள ஓடுறான். பில்லோ கீழே பார்த்தா அந்த கீ செயின் இருக்கு. ஒரு பிளைட்டை தான் அவன் வாங்கி கொடுத்திருப்பா போல, ஆனா எரிஞ்சு கருப்பாயிருது. அதுவும் இப்படி ஆயிடுச்சுடான்னு சொல்லிட்டு சிங்கி ஃபீல் பண்றா. ஆன்டிக் மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஊகா ஹாப்பி ஆயிடுறான். பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதுக்கு மேல நம்ம கிரியேட் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு கேட்க, இல்லையே கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சிங்கியும் சொல்லிட்டு இருக்கா. பாட்டிக்கு முக்கியமான தேவை வீல் சேர், அது இல்லாம அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது, அது ஆல்ரெடி ஏற்கனவே கடன் வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் பாக்கணும்னு சொல்ல, டே ஃபாரஸ்ட் கம்ப்னு ஒரு படம் இருக்கு, அதை பாத்திருக்கியாடா? அதுல ஒரு லைன் வரும், லைஃப்ங்கிறது சாக்லேட் பாக்ஸ் மாதிரி, ஏதாவது ஒரு சாக்லேட் நம்ம எடுத்து வாயில போடும் போது என்ன பிளேவர் வரும்னே நமக்கு தெரியாதுன்னு சிங்கி சொல்றா. இப்ப என்னோட சாக்லேட் பிளேவர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும், அது கசப்பு, அடுத்து இனிப்பு வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். இந்த பாரு நான் இனிப்பு பிளேவர் கொண்டு வந்திருக்கேன்னு கையில ஒரு சாக்லேட்டை கொடுக்குறா. ஊகா அதை சாப்பிட்டுட்டு இருக்கான் அமைதியா. சரி ஓகே, அடுத்து நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த வீடை ரெனோவேட் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ரூம் போட்டுறணும், நல்லா முன்னாடி இருந்ததை விட நல்ல கோசியா ஒரு ரூம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க. சிங்கி சொல்றா, நம்ம ஃபேமிலி போட்டோவை இதை விட பெருசா வைக்கணும், இந்த இடத்துல கூட ஒரு போட்டோ பெருசா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுக்கெல்லாம் நிறைய காசு ஆகும்லடா அப்படின்னு சிங்கி கேட்க, ஊகா அமைதி ஆயிடுறான். ஆகதானே செய்யும், பாத்துக்கலான்னு. இந்த தடவையும் காலேஜ் போறதை விட்டுட்டு ஸ்கூல் படிக்கிறத நிறுத்திட்டு சம்பாதிக்க போறியான்னு கேட்க, ஆஹா இந்த தடவை அப்படி பண்ண முடியாது, இந்த தடவை நான் ஸ்கூலும் படிச்சு முடிக்கணும், அதே சமயம் பணமும் சம்பாதிக்கணும், ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சிங்கி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கா. ஊகா நைட்டு ஃபுல்லா தூங்கல போல, அப்படியே தூங்கி அவன் மேல விழுந்துட்டு அமைதியா அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறான். சிங்கியும் டிஸ்டர்ப் பண்ணாம உட்காந்துட்டு இருக்கா. ஊகாவை பாக்கிறதுக்கு ஃப்ரெண்டு வீட்டுல தானே இருக்கான், ஃப்ரெண்ட் அங்க வந்துடுறான். டேய் இங்க பாடுறா ஊகா, நான் ஒண்ணு சொல்லவா, எனக்கு தெரிஞ்சு திடீர்னு எப்படிடா நெருப்பு பார்த்தோம், அதுவும் நியூ இயர் அன்னைக்கு, யாரோ ஒருத்தங்க தான் வேணும்னே பண்ணிருக்கணும், நம்ம யாருமே வீட்டுல இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சு. இது கொஞ்சம் யோசிச்சு பாரு, அந்த பிங்க் இருக்கான்ல, அவன் தான் நம்மள பழி வாங்கணும்னு சுத்திட்டு இருந்தான், ஒரு வேலை இது அவனோட வேலையா இருக்குமோடா அப்படின்னு சொல்ல, ஊகாக்கு உண்மையாவே டவுட் வருது. நேரா பிங்க பாக்கிறதுக்கு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். உள்ள கதவை உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு போறவன் பிங்க பாத்துட்டு, நீ தான் அந்த வேலையை பண்ணியானான்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க, என்னடா வேலை, நீ என்ன பேசிட்டு இருக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பிங்க சொல்றான். அப்புறத்துக்கிட்ட உன் வீட்டுல பெட்ரோல் கேன் இருக்குன்னு கேட்க, ஏண்டா நான் இதுக்கடா நீ வர வரையே இங்கே பெட்ரோல் கேனை வச்சுட்டு வெயிட் பண்ண போறேன் பண்ணியிருந்தா, அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க, ஊகாக்கும் அது கரெக்ட்னு தான் படுது. பார்த்தா பிங்க் இருக்கான்ல, அவன் தான் பெட்ரோலை வாங்கிட்டு வந்துட்டு இதுவரையும் அவன் பழைய வாழ்க்கையில இருந்த அந்த ட்ரெஸ் அப்புறமா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்திருப்பான்ல, அதுன்னு ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எரிச்சிருக்கான், இதுக்கும் மேல புது மனுஷன் ஆகணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பிங்க் சொல்லியிருக்கான். அதே மாதிரி ஊகாவும் அவன் லேப்டாப்பை பாக்குறான், பக்கத்துல ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமான்னு தேடி இருப்பான் போல, அந்த பேஜ் தான் இருக்கு. ஊகா அவனை நம்புறான், அதனால அப்படியே அவனை விட்டு அங்க இருந்து வெளியே போறான். சிங்கி போன் பண்ணிடுறா, டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்கடா, என்ன ஆச்சுன்னு பேசணும்டா, பிங்கு வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா கொடுக்கணும்லன்னு கேட்க, நான் பிங்கு கூட தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்புறான். இங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊகா அங்க போயிடுறான். இங்க பாருப்பா, சிசிடிவி கேமரால இவன் தான்ப்பா உங்க வீட்டு பின்னாடி நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இந்த பிங்கோட சேர்ந்துட்டு இந்த போன் எல்லாம் திருடி விப்பான்ல அந்த கூட்டத்தோட தலைவன், அடிக்கடி நம்ம ஊகாவை அடிக்கிறதுக்கு வருவான்ல, அந்த பையன் தான் அங்க வந்து நின்று இருக்கான். அங்க பின்னாடி வந்து தம்மு பத்த வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு இருந்திருக்கான். திடீர்னு வெடிச்சதால தம்மா அப்படியே கீழே போட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிருந்திருக்கான் போதையில. பக்கத்துல நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸா போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊகா அம்மா கூட திட்டிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல அப்படியே அவன் சிகரெட் போட்டு போயிட்டு இருக்கான். அது அப்படியே பத்தி ஊகாவோட வீடு ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருக்கு. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறோம்ப்பான்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவனையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பண்ணதுல ஒரு சின்ன அழிவு இருந்ததுன்னா சின்ன தண்டனையோட முடிஞ்சிருக்கும், ஆனா நீ பண்ண வேலையால ஒரு வீடே எரிஞ்சு போயிருக்கு, நீ ஜெயிலுக்கு போனன்னு வச்சுக்கேன் 3ல இருந்து 7 வருஷம் வரை உனக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, சார் நான் தெரியாம சிகரெட்டை தூக்கி போட்டேன் சார், அதுக்கு போய் யாராவது 7 வருஷம் ஜெயிலுக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். வெளியே போலீஸ் வந்து ஊகாவோட ஃபேமிலியை விடுறாரு. அவன் தெரியாம தான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விசாரிக்கிறோம், அடுத்து என்ன பண்ண முடியுமோ சட்டப்படி பண்ணுவோம்னு கிளம்பி போறாரு. ஊகாவோட அம்மா சொல்றாங்க, அந்த பையனுக்குன்னு சொத்து எல்லாம் எதுவும் இல்ல, சோ இப்போதைக்கு நமக்கு காம்பன்சேஷன் கிடைக்காது, நம்மள நம்பிதான் நம்ம வாழ்ந்துக்கணும், எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா பாக்கணும்னு சொல்ல, பாட்டி பாக்குறாங்க, இந்த கார்டு தானே கொண்டு வந்துட்டேனம்மா, அதுல 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு, இந்த 1 லட்ச ரூபாங்கிறது நமக்கு இப்ப எவ்வளவு முக்கியம்னு கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க வாங்க பாட்டி பாத்துக்கலான்னு, இன்னைக்கு நியூ இயர் இல்ல, எல்லாரும் வெடி வெடிச்சு சாமி கும்பிடுற நேரம் வருது. பாட்டி பாத்துட்டு இதுக்கும் மேல எங்க குடும்பத்துக்கு எல்லாமே நல்லாவே போகணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிடுறாங்க. ஊகாவோட அம்மா இந்த பிள்ளைங்க 2 பேரும் நல்லபடியா காலேஜ் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு வேண்டாங்க. ஊகா அடுத்து எங்க அம்மா நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா,
நான் இந்த குடும்பத்துல ஒருத்தியாவே இருக்கணும், ஊகா கூடயே எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வேண்டிட்டு இருக்கா. ஊகா என்ன வேணா சத்தமா சொல்லுன்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இவங்க 4 பேரும் ஒண்ணா வேகமா ஸ்வீட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஊகாவோட அம்மா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் நாங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேட்க, இது உன் வீடு புரியுதா, எங்களுக்கு பக்கத்து ஊர்ல ஒரு வேலை இருக்கதால நானும் என் வீட்டுக்காரும் அங்க போறோம், அதனால நீ அதை பத்தி எல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம இது உன் வீடு மாதிரி நினைச்சிட்டு புரியுதான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. ஊகா இங்க எல்லாருக்கும் சேர்த்து சும்மா கம்மியா சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி மறுபடியும் அந்த காசை கொடுத்துட்டே இருக்காங்க. சரி சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கி சிங்கிட்ட கொடுத்து, இதுல காசு இருக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல சிங்கி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. பாட்டி இது உங்களுக்கு 3 மடங்கு திரும்ப கொடுப்போன்னு. கண்டிப்பா அந்த வட்டிலேயே நான் வாழ்ந்துக்கிறேன்னு பாட்டி சிரிக்கிறாங்க. ஊகாவும் சிங்கியும் பேங்க்ல பார்த்தா அதுல 1 லட்சம் ரூபாய் இருந்ததுல இப்ப பார்த்தா 3000 ரூபாய் தான் இருக்கான். என்னங்க சொல்றீங்கன்னு கேட்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்கன்னு பேங்க்ல காட்டுறாங்க. இவங்க அப்பா இங்க இருந்து ஓடி போனால அந்த நாள் அன்னைக்கே பாட்டியோட கார்டுல இருந்து காசுலாம் எடுத்துப்பான் போல, பாட்டிக்கே இது தெரியாம வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இத பாத்துட்டு ஊகா அப்செட் ஆயிடுறான். யாரா எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு சிங்கி கேட்டா, எங்க அப்பன் ஒருத்தன் தான்ல அவன் தான் எடுத்திருப்பான், அவன் தான் நீ கரெக்டா ஓடி போன டைம்னு சொல்ல, இப்ப அவர் எங்கடா இருக்காருன்னு கேட்க, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க ஊகாவோட வீட்டுல மறுபடியும் மீதி இருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாக்ஸ்ல உங்களோட வெட்டிங் சர்டிபிகேட் இருக்குல்ல அதெல்லாம் இருக்கு. அப்போ ஊகாவோட அம்மா கிட்ட வேலை பாக்குறான்ல அந்த பையன் வந்துட்டு, திருப்பி வந்துட்டேன் பாருங்க, நியூ இயர்க்கு போனவன் இப்பதான் கேள்விப்பட்டேன், என்ன மேடம் பண்ண போறோம்னு கேட்க, இங்க பாரு இப்போதைக்கு கடையை ஓபன் பண்ண முடியாது, நீ போய் வேற எங்கேயாவது ஒரு நாள் கொஞ்ச நாள் வேலை பாருன்னு சொல்ல, அப்பெல்லாம் எனக்கு கில்ட் ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். டேய் உன்னை உட்கார வச்சுட்டு சம்பளம் கொடுக்காம வேலை வாங்கினா இல்ல ஒண்ணுமே செய்யாம இருந்தா எனக்கு ஒத்து வராதுடா, உனக்கு பாட்டி இருக்காங்கல்ல அவங்கள பாத்துக்கணும்ல, நீ போயிட்டு பாட்டியை பாத்துக்கிட்டு வேலை வேலை தேடுன்னு சொல்ல, சரி வீடை கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் போறேன்னு உள்ள ஓடி போயிடுறான். ஊகாவோட அம்மா அந்த வெட்டிங் சர்டிபிகேட் எடுத்து பாத்துட்டு இருக்கும் போதே ஊகா அங்க வரான். சிங்கி சொல்லிட்டு இருக்கா, அந்த காசுலாம் எடுத்து போயிட்டாங்களா, உங்க ஹஸ்பண்டா தான் இருப்பாங்கன்னு அந்த டேட்டை வச்சு ஊகா சொல்றான்னு சொல்ல, சரி ஓகே பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம் நம்ம பாத்துக்கலான்னு கையில இருக்க வெட்டிங் சர்டிபிகேட்டை ஊகாவோட அம்மா தூக்கி போட்டுடுறாங்க. பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தையே சொல்லாம 4 பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு காசு போதும் இல்லம்மான்னு பாட்டி கேட்க, போதும் பாட்டி அப்படின்னு மத்தவங்களும் சமாளிக்கிறாங்க. ஊகா சிங்கி தங்கிட்டு இருக்க ரூம்க்கு வெளியே நின்று எட்டி பாத்துட்டு இருக்கான். சிங்கியும் வெளியே போகாம கதவுல காது வச்சு கேட்டுட்டு இருக்கா, ஊகா நிக்கிறானான்னு. ஆனா உள்ள எட்டியே பார்க்காம ஊகா அவனோட ரூம்குள்ள போயிடுறான். சிங்கி கதவை திறந்து பாக்குறா, அப்செட்டா இருக்கான்னு தெரியுது. ஊகா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல காலையிலேயே போய் வேலைக்கு சேர்ந்துடுறான். அந்த பெரிய ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி இருக்கா அந்த இடத்துல. அங்கதான் பிங்கும் இருப்பான் போல. ஆனா அவனுக்கு ஏற்கனவே போலீஸ் கேஸ் இருக்குன்ட்டு இப்பதான்ப்பா தெரிஞ்சது, இனிமே வேலை பார்க்காதன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. சரிங்க காலைல இருந்து வேலை பார்த்திருக்கேன், சாப்பாடாவது கிடைக்குமான்னு கேட்க, சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. பிங்கங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஊகா அங்க போறான். இந்த தண்ணிய குடின்னு சொல்லிட்டு பாட்டில் குடுக்குறான். இது கொண்ட காசு இருக்காது இல்லன்னு கேட்டுட்டு பிங்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போதே, இங்க பாரு இந்த ஃபிஷ் பண்ணை இருக்குல்ல, இந்த பண்ணையில போய் வேலைக்கு சேர்ந்துரு, உன்னை பத்தி ஏற்கனவே இந்த பாஸ்கிட்ட பேசிட்டேன், எல்லாம் உன் தங்கச்சியோட கிளாஸ்மேட் இருக்கால அந்த பொண்ணோட மீன் பண்ணதான், அங்க போனா கண்டிப்பா வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊகா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சிங்கி இருக்கால அவங்க அங்கிளுக்கு போன் பண்ணிட்டு, அங்கிள் இது வந்து ஆரம்பிக்கிறா. அப்ப அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி குரல் கேக்குது போல. என்னாச்சு அங்கிள்னு கேட்க, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, இவர்கிட்ட எப்படி ஹெல்ப் கேக்குறதுன்னு சிங்கி யோசிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.